நேர் வழியில போறது எனக்கு பிடிக்காது. வாயை மூடிக்கிட்டு வாடா. சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன 2 பேரும் இந்த நேரத்துல? சும்மா தான் சார் வந்தோம். நவ்தீப் சார் இங்க இருக்கிறதா தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டோம். ஜேம்ஸ் சார் இங்க சும்மா இருக்காரு, போர் அடிக்கும்னு ஒரு கம்பெனிக்காக ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே வர்ற வழியில கையில புடிச்சிட்டு வந்தோம். ஜேம்ஸ் குடிக்க மாட்டானே, அது தெரியும் அது சார். எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படின்னா, நாங்க குடிப்போம், அவர் ஏதாவது பேசுவாரு, மறுபடியும் நாங்க குடிப்போம், அவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி, மறுபடியும் வேலை முடிஞ்சு 2 பெக்கு கூட அடிக்கலன்னா அப்புறம் என்ன கஸ்டம்ஸ் என்ன போலீஸ் சார்? இப்போ உங்களுக்கு 2 பெக் அடிக்கணும். அதுக்கே இவ்வளவு டைலாக்ஸ்? சும்மாடிங்க. அது போதும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், தண்ணி அடிச்சிட்டு 2 பேரும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்க, தூக்கி வெளியே போட்டுருவேன். ஒரு பெக்கெல்லாம் அடிச்சா எங்களுக்கு எதுவுமே ஆகாது சார். நாங்க தினமும் குடிக்கிறது இல்ல சார், டெய்லி 2 பெக்கு அவ்வளவுதான். இல்லன்னா 6. பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருந்தா நான் இத கையில கூட தொட மாட்டேன் சார். ஓ, பொண்டாட்டியே ஊத்தி விடுவாங்க. ஸ்ட்ரா வச்சு குடிப்பாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க ஊருக்கு போனதுல இருந்து பயங்கர போர் சார். அடடா, கல்யாணம் ஆகாத இவர்கிட்ட சொன்னா நம்ம நிலைமை எப்படி புரியும்? நவ்தீப் சார் கிட்ட சொன்னா அவருக்கு புரியும். அப்புறம் சார் 2 கிளாஸ் 3 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஏன் சார், நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணாம இருக்கீங்க? ஏதாவது லவ் ஃபெயிலியர்? யோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் வயசு வரல. அடடடடா, இவர் என்னமோ SSLC படிக்கிற சின்ன பையன் பாருங்க. இதுக்கு மேல லேட் பண்ணா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். உடனே ஒரு கல்யாணம் பண்ணுங்க சார். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண இது வரைக்கும் நான் பார்க்கல ஹமீத். பொண்ணு இனிமேதான் பிறந்து உங்களுக்கு வரப்போறது இல்ல, அவங்க ஏற்கனவே எங்கேயாவது பிறந்திருப்பாங்க சார். அதுக்குண்டான டைம் வரும்போது கடவுளே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு சார். ஓகே, ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி பொண்ணே கடவுள் எனக்கு காட்டலையே. யோ, ஜேம்ஸுக்கு பொருத்தமான பொண்ணா இருந்தா சொல்லு. இருக்கு சார், நல்ல ஒரு பொண்ணு இருக்கு. சொல்றா. நம்ம கலெக்டர் சார் பொண்ணு ஷாலினி. ஏய், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தண்ணி அடிச்சுட்டு வளரக்கூடாதுன்னு. நேத்து உங்க 2 பேர் பார்வையிலையும் காதல் பரிமாற்றத்தை நான் லைட்டா பார்த்தேன் சார். மறைக்காம சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்ல? ஜேம்ஸ் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். சாதாரணமாக சின்ன வயசுல பண்ற கலாட்டங்களை இது வரைக்கும் அவன் பண்ணதே கிடையாது. எப்பவுமே கரியரை பத்தி தான் யோசிப்பான். படிப்புல ரொம்ப கவனமா இருப்பான். ஆள் முரட மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் நான் இது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். ஜேம்ஸை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு நல்ல பையன். அது மட்டும் போதாதே, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இன்னும் மத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாமே. அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவங்க ஃபேமிலி கோயம்புத்தூர்ல இருக்கு. ரொம்ப பாரம்பரிய கிறிஸ்டின் ஃபேமிலின்னு சொல்லலாம். பட் அம்மா அப்பா ஜேம்ஸ் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு திருவண்ணாமலையில இருக்க அவங்க சித்தப்பா. அவரும் இப்போ உடம்பு முடியாம இருக்காரு. அதுக்காக தான் நானே பேசலான்னு முடிவு பண்ணேன். இட்ஸ் ஆல் ரைட். இந்த விஷயத்துல நம்ம மட்டும் முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? அவளுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்க சார். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். நாங்க பேசுனதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த? ஜேம்ஸ் உனக்கு தெரியும்ல? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நவ்தீப் இதை பத்தி பேச வந்தாரு. நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நவ் டெல் மீ, உன்னோட சம்மதம் இருந்தாதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கு எது இஷ்டமோ எனக்கும் அதான் இஷ்டம். அப்போ ஜேம்ஸை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம், அப்படிதானே? போன தடவை நீ எஸ்கேப் ஆயிட்ட. உண்மையை சொல்றா, அன்னைக்கு யாருக்காக நீ சரக்க கடத்திக்கிட்டு வந்த? எனக்கு எதுவும் தெரியாது. இவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது. சொல்றா சொல்றா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார்.
நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பெர்னாண்டஸ் முதலாளிக்கு தான். பெர்னாண்டஸ் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய புள்ளி. அரசியல்லையும் கவர்மெண்ட்லயும் செல்வாக்கு அதிகமா உள்ள அவரை போய் நாம எனக்கு நிச்சயமா தெரியும் சார். அந்த ஆள் கும்பலை பத்தின எல்லா ரகசியமும் என் கையில இருக்கு. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? எஸ் சார். ஒரே நேரத்தில் பெர்னாண்டோஸோட வீடியோ ஆஃபீஸையும் ரைட் பண்ண பர்மிஷன் வேணும். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல ஒரு குடோன் இருக்கு, அதையும் ரைட் பண்ணணும். ஹா, கிராண்டட். ப்ளீஸ் யூ கோ தட் சைட். சார் சீக்கிரம் போங்க போங்க அப்படி. ம் ஏய் தள்ளி போடா. நாங்க இந்த வீடை சர்ச் பண்ண வந்திருக்கோம். வாரண்ட் இருக்கா? இந்தாங்க. வேற ஏதாவது வேணுமா? தேவைன்னா நம்ம ஜனாதிபதி ஆர்டர் கூட வாங்கி தரோம். ஆ, கோ அண்ட் சர்ச்.